கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அர்த்தமுள்ள பதவி. இன்றைய தியான வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். தியானம். ஒரு தேசத்தின் ராஜாவானவன் தன் ஆளுகைக்கு உட்பட்ட குறிப்பிட்ட ஊரொன்றிலே வாழும் குடிமக்கள் சில அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்று அறிந்து கொண்டான். அவர்கள் ராஜா விதிக்காத பாரமான வரிகளையும் சுமைகளையும் ஜனங்களின் மேல் சுமத்தி தங்களுக்கு ஆதாயம் உண்டு பண்ணி வந்தார்கள். அதனால் ராஜாவானவன் தனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரராக இருந்த ஒரு மந்திரியை தெரிவு செய்து அந்த ஊருக்கு தன் ஸ்தானாதிபதியாக அனுப்பி அந்த ஊரிலே நடக்கும் முறைகேடுகளை கண்டறிந்து அதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவனுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் ஆதரவுகளையும் வழங்கி போர் வீரர்களையும் அவனுக்கு உதவியாக இருக்கும்படி அனுப்பி வைத்தான். குறிப்பிட்ட ஊருக்கு வந்த அந்த ஸ்தானாதிபதியானவன் அங்குள்ள அதிகாரிகளின் காரியங்களை ஆராய்ந்து பார்த்தபோது அந்த அதிகாரிகள் அந்த ஸ்தானாதிபதிக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை தன் பக்கமாக திருப்பிக் கொள்ளும்படிக்கு பல யுக்திகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த ஸ்தானாதிபதியோ ராஜபக்தி உள்ளவனாக இருந்ததால் ராஜா தனக்கு கொடுத்த பணியிலே மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தான். அவன் தான் வந்த நோக்கத்தை மறந்து போகாமல் ராஜ சேவையை நிறைவேற்றி முடிப்பதிலே கண்ணும் கருத்துள்ளவனுமாக இருந்தான். அதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானாதிபதி என்னும் பெயர் கருத்துள்ளதாகவே இருந்தது. ஆனால் ராஜாவினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளோ தங்கள் பதவிக்கேற்றபடி நடக்காதிருந்ததால் அந்த பதவி கருத்தற்றதாகவும் நோக்கமிழந்ததாகவும் இருந்தது. உப்பின் உபயோகத்தை பற்றி நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். உப்பானது அதன் சாரத்தை இலகுவிலே இழந்து போகாது என்று இரசாயனவியலை பற்றி அறிந்தவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். அப்படி இருந்தும் அதன் சாரத்தை இழந்து போனால் அதன் பின்னர் அதை உப்பு என்று அழைப்பது கருத்தற்றதும் நோக்கமிழந்ததுமாக இருக்கும். அதுபோலவே ஒரு விசுவாசியானவன் தன் அடிப்படை குணாதிசயமான ஆவியின் எளிமையை இழந்து போகும்போது அவன் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை இழந்து போய் விடுகின்றான். அதன் பின்னர் அவன் தன் தப்பிதங்களுக்காக மனம் வருந்தாமலும் தேவசித்தத்தை நிறைவேற்ற காத்திராதவனும் தேவனோடு மற்றவர்களை சேர்க்காதவனுமாக மாறிவிடுகின்றான். ஜெபம் செய்வோம். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அழைத்த தேவனே, இந்த பூமியிலே வாழும் வரை நான் என் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உணர்ந்து செயல்படுகின்றவனாக இருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.